வணக்கம். நான் உங்கள் ஆக்டர் விதார்த் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்த அஞ்சாமைக்கு மிக்க மிக்க நன்றி. இன்றைக்கி உங்கள் ஆதரவால தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அடுத்து என்னுடைய ஜூன் 21 லாந்தருங்கிற படம் ரிலீஸாக இருக்குது. இது ஒரு த்ரில்லர் மூவி. எம் சினிமாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் அதேபோல் வழக்கம் போல் உங்கள் ஆதரவை இந்த படத்துக்கு நீங்கள் கொடுங்க. ஒவ்வொரு கதையிலையுமே பார்த்து நிதானமா கதைக்கான ஹீரோ இல்லாட்டி கேரக்டரைசேஷன் இப்படின்னு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. இது எந்த சேலஞ்சிங்கா இருக்கு சார்? இல்லை, சேலஞ்சு தானே. சேலஞ்ச் இருக்கிறதுனால சினிமாக்குள்ளே இருக்கும், முன்னாடி இந்த மாதிரி ஆக்டிங்கில் இருக்கும். அதனால் சேலஞ்சு இல்லை சும்மாவே இருக்குன்னா அது போர் ஆகிடும். கண்டிப்பாக அடுத்து என்ன சேலஞ்ச் இருக்கோ அந்த வேலைக்கு போயிடுவோம். இது சுவாரஸ்யம். அது இப்போ இல்லை, ஆக்டிங் மேலே லைஃப் லாங் இருக்கும் ஒரு சேலஞ்ச் இருந்தால் அந்த விஷயத்தையும் செய்வோம். அப்படிதான் இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே அந்த கேரக்டருக்கு நம்ம பிரெயின் லெவலில் ஆப்டா இருப்போமான்னு ஒரு சில மானிட்டர் இருக்கும். ஸோ இந்த படத்தில் எப்படி அந்த கேரக்டர்? எனக்கு இது பெருசாக ஒர்க் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் ஒரு காப் ஸ்டோரி, அதான் முழு நீளமாக ஒரு காப் ஸ்டோரி பண்ணலைன்னா கூட இதில் வழக்கமாக ஒரு போலீஸ்னா ஃபிட்டாக அப்படி அப்படி துரு அப்படிலாம் இல்லாமல் ஒரு பஞ்ச் டயலாக் பேசி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இயல்பான ஒருத்தன், ஒரு காமன் மேன். அவன் போலீஸ் அதிகாரியாக இருக்கான். அப்போ அவன் வீட்டுக்குள்ளேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சமூகத்துலேயும் ஒரு நைட்டில் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. ரெண்டையும் எப்படி டேக்கிள் பண்ணி பிளான் பண்ணுறான், அவ்வளோதான் ஒர்க்கு. அதுக்குள்ளே நான் என்ன தேவை அப்படின்னா, காமன் மேனாக இருக்கும்போது எனக்கு இது டைம் டேபிள். ஏன்னா 1 வீக்கில் தான் கமிட் ஆனேன். இந்த படத்தில் அடுத்த வாரம் ஷூட்டு இன்னைக்கு எப்படி. ஏன்னா எனக்கு போல வேற ஒரு ஹீரோ தான் இருந்தார். இயக்குனருக்கு அந்த டேட் ஒரு பிரச்சனைனால எனக்கு இவர் கூட ஏற்கனவே ஒரு படம் பண்ணி பாதியில் நிற்கிது, விடியுமுறை காத்திருன்னு. அதனால அவர் கூப்பிட்டதுனால சரி இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுனால நான் ஒத்துக்கிட்ட படம் தான். ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கதையை கேட்டேன். கதை சின்ன கதை தான், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி நம்மளும் லைஃப்பில் ஒரு த்ரில்லர் மூவி பண்ணதில் இதை பண்ணி பார்ப்போம், அப்படி தான் ஆரம்பிச்சு. டைரக்டர் உங்ககிட்டக்கா நான் ஸ்கிரிப்ட் லைன் சொல்லியிருக்காங்க, எந்த சீக்வன்ஸில் இந்த இந்த மூவி நம்ம பண்ணால் கிளிக் ஆகும் அப்படின்னு சொன்ன சீக்வன்ஸ் ஏதாவது இருக்கா? கதையே அப்படி தான். என்னென்னா அந்த கதையே ஒர்க் அவுட் ஆகிற ஒரு கதை தான். எப்போதுமே ஒரு 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 விஷயத்தை தேடி பிடிக்கிறதுங்கிறதே சேலஞ்சு தான். ஏன்னா திருடனை போலீஸ் விரட்டி பிடிக்கிற மாதிரி தான் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது 1க்கு 2 இருந்தது. ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம், வெளியில் ஒரு ப்ராப்ளம், ரெண்டையும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனால கதையே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக அது கரெக்டாக எடுத்தால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிது. ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த சீக்வன்ஸ் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாத ஒரு சீக்வன்ஸு. இந்த சீக்வன்ஸ்க்காக நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனேன்னு சொல்ல சீக்வன்ஸ் இல்லை. இதில் என்னென்னா கிளைமேக்ஸ் ஒரு ஆக்ஷன் இருக்குது. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு சீக்வன்ஸ். ஏன் அப்படின்னா கொஞ்சம் மிஸ் பண்ணோம் அப்படின்னா உயிரே போயிடும். அந்த மாதிரி ஒரு தருணம். அது எடுக்கும்போது நான் அப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக் நான் அப்படி எடுத்தது இல்லை. இது எனக்கு அப்படி கிடச்சது ஒரு பெரிய விஷயம். அதை கரெக்டாக எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஆனால் அந்த பயம் இல்லாமல் தான் அதை பண்ணணும். அது எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம். பார்ப்போம் அது சினிமாவா அது எப்படி ஆயிருக்கு, அந்த விஷயம் என்னவா மாறி இருக்கு அப்படிங்கிறது படமாக பார்க்கும்போது தான் தெரியும். அந்த காப் ஸ்டோரின்னு சொல்கிறீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் காப் ஸ்டோரி ஏகப்பட்ட ஸ்டோரி லைன் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் எந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும்? என்னன்னா வேற ஒரு காப் ஸ்டோரியை விட டிஃப்ரெண்டாக இருக்கணுங்கிற நோக்கத்தில் எழுதப்படல கதை. இந்த கதையை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்புறம் இதுக்கு முன்னாடி மித்தவங்களாம் போலீஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நான் வேறையாக தான் இருப்பேன். அதனால அப்படி தான் டிஃப்ரெண்ட் ஆகும். இது பயங்கரமாக அது மாதிரி வேற படம் மாதிரி சாயல் இருக்கக்கூடாது, அது மாதிரி ஆக்டிங் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்களேன். ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளை தாண்டி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க.
ஸோ இன்னமும் வந்து இந்த ஸ்டார் காஸ்ட் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இந்த ஸ்டார் காஸ்ட் மெட்டீரியல் வந்து ரொம்பவே பரபரப்பா இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. எந்த படத்துல கதை இருக்கோ இல்லையோ, எந்த ஸ்டார் நடிச்சிருக்காங்கன்னு அந்த மாதிரியான ஒரு பிம்பம் வந்து இருக்கு. இந்த இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அப்படி பார்க்கல. நான் அப்படி இல்ல. நான் ஒரு ஆக்சுவலா நான் ஆக்டர் தான். நான் ஒரு ஸ்டார் ஆக்டர் கிடையாது. நான் ஆக்டர். ஆ ஸ்டார் அப்படிங்கிறது அவங்கவங்க ரசிகரை பொறுத்தது. அவங்க தலைவர்கள், அவங்கவங்க நடிகர்களை கொண்டாடுறது அப்படிங்கிறது. ஆ நான் இல்ல. அதான் அந்த இல்லாத சமயத்துல அதை எப்படி பாக்குறீங்க? இவங்களோட ஒரு சில மூவி இல்ல நான் எனக்கு ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஸ்டார் மூவி பார்க்குற ஒரு மன பாவத்தோட படம் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு படமா தான் பார்ப்பேன். அந்த படத்துல அந்த நடிகர் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாருன்னா, அவர் கூட அது கேரக்டராவும் இருக்கலாம், இல்ல ஹீரோவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நான் அவங்க கூட பயங்கரமா லயிச்சிருவேன். ஒரு மாரி ஃபீல் ஆகும். அப்படிதான் படம் பார்ப்பேன். சில ஸ்டார் படத்த ஸ்டார் படமா தான் பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்ப ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம் இதெல்லாம் நம்ம ஸ்டாரா தான் பார்ப்போம். சிரஞ்சீவி சார் படம், ஏன் அது ராம் சரண், அல்லு அர்ஜுன் இவங்களெல்லாம் ஸ்டார் படமா ஸ்டாரா தான் நான் பார்ப்பேன். மித்த ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க அப்படி அந்த 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 வளையத்துக்குள்ளே போயிடுவோம். இவங்க கதைகள், இவங்க நடிப்பு, அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம். இவங்கெல்லாம் அதை தாண்டி நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க 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 படத்தை வந்து இவங்க நடிச்சு சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படிலாம் பிரித்து பார்க்க மாட்டோம். அவங்க அவங்க படமே நமக்கு என்ஜாய் பண்ணுறது தான். ஆனா உங்க கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்னன்னா, கதையை வந்து கரெக்டா சூஸ் பண்ண, எந்த விதமான ஒரு பண்டாவும் இல்லாம இந்த இந்த சமயத்துல ஃபைட் சீக்வன்ஸ், இந்த சமயத்துல ஒரு சாங், அதெல்லாம் இல்லாம அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுல உள்ளபடி ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆனா ஒரு சில படங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சில படங்கள் வந்து லைட்டா ஜர்க்கா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன இல்லை, அவ்வளோ காரணம் தெரிஞ்சுட்டா அடுத்த படங்கள் அந்த காரணம் இல்லாமல் பண்ணிடலாமே. யாருக்கும் அந்த காரணம் தெரியறதில்ல. நம்ம நல்ல படமாக தான் எடுத்திருப்போம். அந்த படம் பார்க்க தியேட்டருக்கு வரமாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க வெளியில் எங்கேயா பார்த்தா, ஐயோ அந்த படம் செம படங்க அப்படிம்பாங்க. ஏன் சரியா போகல அப்படிம்பாங்க. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா, நான் ஓடிடியில் பார்த்தேம்பாங்க. அதான் சரியா போகல அப்படிம்பேன். நீங்கள் அதுக்கு இது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அவங்க அவங்க படம் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்க மேலே வருத்தமாக கோவப்பட முடியாது. ஏன்னா அவங்களுடைய பணம், அதை எப்படி செலவு பண்ணணும் அவங்க தான் முடிவு பண்ணணும். நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், பார்க்கலாமேன்னு கேட்கலாம், அவ்வளோதான் இருக்குது. இது வந்து வேற எந்த மாதிரி பார்வையிலும் இல்லை. என்னன்னா ஒன்று விதார்த் படம் எப்போதுமே நல்லா இருக்கும்பா அப்படிங்கிறது எல்லார் மத்தியிலும் இருக்குது. அவர் சினிமானா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. சரி, அதுக்கு அவசரமில்லை, மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கலாம். அப்படி நான் அவங்களுக்கு சொல்லுவேன், அப்படி டைம் எடுத்துட்டு இருக்கிறவரை தியேட்டரில் படம் ஓடாது. படம் அப்புறம் திருப்பி அங்கே தான் வரும். என்ன இது இது என்ன இதுக்கு அவ்வளவு கிளியராக நமக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா, எல்லாருமே தன்னுடைய படங்கள் நல்லா ஓடணும்னு தான் நினைப்பாங்க. நானும் அதை பற்றி யோசிக்கலாம். ஆனா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரா பண்ணிருந்தா ஓரளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்குமான ஒரு சில மூவி உங்களுக்கு இது பண்ணிருக்குமே. இல்ல ஆக்சுவலி நீங்க நல்லா போன படங்கள், ஹிட் படங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க கூட இன்னும் காம்பினேஷனா ஆக்டர்ஸ் இருக்கலாம், நல்ல பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்கலாம், அப்புறம் நல்ல பெரிய டைரக்டராக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், அப்புறம் அந்த அவங்க செலவு பண்ணுற பப்ளிசிட்டி ஒன்று இருக்கலாம். இதெல்லாம் ஒரு படம் நீங்கள் ஹிட்டான, நீங்கள் எந்த படத்தையும் பாருங்களேன், ஒரு சின்ன படம் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா பின்னாடி இதில் ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். இதுவும் வந்து நான் அனலைஸ் பண்ணுறது, எதுவுமே இல்லை அப்படின்னா அது நல்ல படமாக மட்டுமே இருந்திருக்கும். இது இந்த கேட்டகரியில் எதுவும் இல்லைன்னா நல்ல படமாகவே மட்டும் இருக்கும். நம்மளும் அதை பாராட்டி இருப்போம். அது வருமானமாக பெற்றிருக்காது. அது ஆடியன்ஸுக்கு தியேட்டருக்கு இப்போ முன்னாடி மாதிரி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வராங்க, லோட் ஆகிறது இல்லை. இதுவும் ஒரு காரணமா? அவங்க கிட்ட
கிளீனா கொண்டு சேரல, அந்த ஆதங்கமும் ஒண்ணு இருக்குல்ல. ஆமாங்க. கரெக்டா சேர்த்துலருந்து அவங்க பார்த்துருவாங்க தானே. ஏன்னா அவங்களுக்கு எல்லா மக்களுக்குமே அவங்களுக்கு பொழுதுபோக்கா பொழுதுபோக்குல இருக்கிற ஒரு அம்சங்கள்ல சினிமாவும் ஒரு அம்சம். அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் இந்த வீக் என்ன பண்றது? அது என்ன பண்ண எப்படியோ அந்த வீக்கோ இல்ல மந்த்லியோ இல்ல 2 மந்த்ஸ்க்கோ அவங்கவங்க பொருளாதாரத்த பத்தி தகுந்தபடி சினிமாங்கிற ஒரு அங்கம் வகிக்குது. அப்போ அந்த சினிமாவை வந்து நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமையா இருக்குது. இப்ப என்னன்னா நம்மள வந்து தயாரிக்கிற தயாரிப்பாளருக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு பணம் இருக்கும். அத கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்கள்ட்ட பப்ளிசிட்டிக்கு பணம் இருக்காது. அவங்க என்ன நம்பலாம், ஒரு படம் நல்லா எடுத்துட்டா அதை யாராவது வாங்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒன்று ஆகலாம். அப்போ அங்கே பண்ணும்போதும் அங்கே விளம்பரத்துக்கு நம்ம தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இவர் பண்ணுறதுக்கு தயங்கலாம். நிறைய இருக்குங்க. ஒரு விஷயம் வந்து அதான் நம்ம படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறோமோ படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எடுக்கும்போதே பிளான் பண்ணுங்கிறது நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அதுல வந்து ஒரு சார் வந்து சொய் பண்ணியிருக்காரு, இங்க வந்து மார்க்கெட்டே வந்து ஹீரோக்களோட சம்பளம்டா, அந்த அந்த சம்பளத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தியேட்டர்ல க்ரௌடு வரல, தியேட்டர்ல லாபம் பார்க்கலன்னு எல்லாருமே இப்போ வரிசையா சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோக்களோட சம்பளமும் இது கொஞ்சம் காரணமா இருக்குமோ? இல்லை, ஹியூஜ் அமௌண்ட். எனக்கு அப்படி தோணலைங்க. ஏன்னா ஒரு ஆக்டரோட சம்பளம் வந்து அந்த ஆக்டரை தீர்மானிக்கிறது இல்லை, அவங்களோட வியாபாரம் தான் தீர்மானிக்குது. அதுதான் உண்மை. நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தாலும் அவருடைய படம் வந்து போன படம் என்ன வசூலாச்சுன்னா ஒரு சம்பளம் ஏற்றுவார். போன படம் சரியாக போகலன்னா அதுக்கு எவ்வளோ இருக்கோ சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதே நேரம் வந்து அவர் சம்பளமே ஜாஸ்தி கேட்டார்னா, அதுக்கு போன படம் சரியாக போகல ஆனால் சம்பளம் ஜாஸ்தி கேட்டார்னா அவங்க ஏன் கொடுக்குறாங்க? கொடுக்க மாட்டாங்க. சும்மா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இந்த ஆக்டரோட சம்பளம் வந்து எல்லாருக்கும் அப்படி கொடுக்கறது இல்லைங்க. நான் அப்படிதான் நம்புறேன். யாருக்கும் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு சில டாப் யாருக்கும் அப்படி கொடுக்கறது இல்லைன்னு தான் நம்புறேன். என்னன்னா அவங்க வியாபார ரீதியா தான் சம்பளம். இப்ப எனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. என்னோட சம்பளம் வந்து எனக்கான பேசிக்கா ஒரு வியாபாரம் நடக்கலாம், அதோட சம்பளம் தான் இருக்கு. ஏன்னா எனக்கு அவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன் நான் கேட்கவும் முடியாது, யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. எனக்கு என்ன இருக்குதோ அதுதான் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு அவங்க பிஸ்னஸை வச்சு, ஏன்னா இவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களும் பிஸ்னஸுக்கான என்ன வருமானமோ அதான் வாங்குறாங்கன்னு நான் நம்புகிறேன். அது மீறி எனக்கு தெரிஞ்சுன்னா, ஏன்னா நான் படம் வேற யாரையும் வச்சு எடுக்கல, எனக்கு தெரியாது. வேற என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஒரு சில அப்படி கொடுக்குறது வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு என்ன வியாபாரமோ அத்தனை கொடுக்க போகிறாங்க. ஒரு சில ஸ்டோரி வந்து கேட்கும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும், ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சொல்லும் போது அது கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அது ஆடியன்ஸ் பக்கம் போகும்போது ஒண்ணுமே இல்லாத மாதிரியான ஒரு 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 அவுட் வந்து இருக்கு. ஸோ நீங்க கதையை சூஸ் பண்ணக்கூடிய விதம் வந்து கரெக்டா இருந்தாலுமே வந்து அது ஆடியன்ஸுக்கு ஆடியன்ஸ் கன்வெர்ட் ஆகும்போது ஐயோ நம்ம வந்து தப்பா கதையை சூஸ் பண்றோமோன்னு அந்த அந்த இது இருக்கா? இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டோம்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சி தானே நான் பண்ணுறேன். நான் வேறு எந்த கால்குலேட் பண்ணியும் நான் வந்து படத்தை வந்து ஒத்துக்கிறது இல்லை. ஓ இவங்களுக்கு பண்ணால் இது இப்படி போய் அப்படி 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 யோசிக்க கிடையாது. இல்லை இந்த படம் வந்து சொன்னது மீறி இது இப்படி எடுத்துலாம், அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதை ஒத்து நடிக்கிறேன். அது நல்லா வரலன்னா அவ்வளோதான். நம்ம பிடிச்சது நம்மளோட தடுமாற்றத்தில் கொஞ்சம் இருக்குது. அது அது ஏன் பிடிச்சிச்சு, ஏன் அது நல்லா வரல அப்படின்னா அது காரணங்கள் நிறையா இருக்கலாம். அதை வேணால் அனலைஸ் பண்ணுவோம் நமக்குள்ள. அவ்வளோதான் தவிர அதை போய் வருத்தப்பட்டா ஏன் ஒத்துக்கிட்டு கூட அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அதை பற்றி செகண்ட் தாட்டே கிடையாது. அது ஆத்மார்த்தமா இந்த மூவியை நான் ஆக்ட் பண்ணது ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொல்லி உங்க கேரியர்ல தி பெஸ்ட் எது? நிறைய படங்கள் சொல்லாங்க. எனக்கு வந்து இதுதான் நான் எல்லா படமும் பண்ணும்போது ஒத்துக்கும் போது ஆத்மார்த்தமாக தான் ஒத்துக்கிறேன். எந்தவித ஒரு காரணத்துக்காகவும் நான் வந்து சரி பரவாயில்ல அப்படின்லாம் ஒத்துக்கிறது கிடையாது. எல்லாமே இந்த படத்தில் முழு மூச்சாக தான் வேலை செய்கிறோம். அது முடியும் போது சில படங்கள் ரொம்ப நமக்கு நிறைவை கொடுக்கும். படம் முடிக்கும் போதே அதுக்கு வந்து காரணங்கள் பலையாக இருக்கலாம், இதுதான் காரணம் கிடையாது. என்னென்னா அப்படிலாம் பார்த்தா எனக்கு இப்போ வந்து அஞ்சாமை எனக்கு அப்படி தான் கொடுத்தது, இருக்கப்பற்று அப்படி தான் கொடுத்தது, குரங்கு பொம்மை, குற்றமே தன்னை, கிடாயின் கருணை மனு, காற்றின் மொழி, மைனா அப்படி தான் கொடுத்தது, காடு அப்படி தான் கொடுத்தது, நிறைய படங்கள். அதுல ஏதாவது ஆத்மார்த்தமா தி பெஸ்ட் சொல்ல முடியாது, எங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் தான். 7 படமே எங்களுக்கு தி பெஸ்ட் தான். உங்களுக்கு வந்து
இந்த படம் நான் ஆக்ட் பண்ண ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இல்லை எனக்கு 7 படமே 7 இருக்கு. படமே பெருமை. எனக்கு ஏன் நான் அது அப்படி இல்லைன்னு ஒத்துக்கவே மாட்டேன். 7மே எனக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த படம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமா இருக்கும் தவிர 7 படங்களுமே என்னை வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவான படங்கள். 7ன்னு இல்லை, உதாரணம் சொல்றேன். அது இந்த படங்கள்ல நிறைவான படங்கள். சில படங்கள் ஒத்துக்கிட்டு அது பண்ணும்போதே சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஆஹா அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனா அதுக்கும் என் வேலையை சிறப்பாக தான் செய்வேன். ஐயோ அது இது இது வந்து சரியா போகாது அப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது. அப்படிதான் போவேன். சார், ஃபேமிலி ஸ்டார்னு ஒரு பட்டை வந்து சும்மா கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது டக்குன்னு உங்களோட படம் ட்ரெய்லர்ல வந்து ஃபேமிலி ஸ்டார் வித் தட்னு ஒருத்தன் கமெண்ட் போட்டுருக்கான். ஸோ அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா ஃபேமிலி மூவியா இருந்தாலுமே வித் தட் அப்படின்னு ஒரு பின்பம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பின்பம் வந்து வரக்கூடிய ஃபியூச்சர்ல வந்து அப்படியே இருக்குமா, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்கேல் மாத்தரா பிளான் இருக்கா? இல்ல எந்த பிளானும் இல்லை. எனக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்ததுன்னா அப்புறம் ஃபேமிலிக்கு எகென்ஸ்டாவே ஒரு ஸ்டார் ஆயிடுவாரு. ஃபேமிலிக்கு எகென்ஸ்டா ஒரு படமா இருந்தா கூட அதை பண்ணுவோம். நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா அது நமக்கு நான் இப்படித்தான் என்ன நடிகனை வந்து இப்படிதான் கட்டமைக்கணும். நான் அந்த இடத்துக்குள்ள இல்லை. நான் எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். அதனால எனக்கு வந்து ஒரு வட்டத்துக்குள்ள வைக்கல. ஏன்னா நீங்க வந்து மைனா முடிஞ்ச உடனே அடுத்த படத்திலேயே தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி அவங்க வந்து ஒரு 10 கொள்ளைக்காரன் ஆடியோ லான்ச்சில் கொடுத்தாங்க. யதார்த்த நாயகன் விதார்த்த அப்படின்னு. வெறும் யதார்த்த விதார்த்த அப்படிலாம் பேசினாங்க. நான் அதை எங்கேயுமே யூஸ் பண்ணல, எந்த இடத்துலையுமே. ஏன் அப்படின்னா நான் வந்து யதார்த்தமா மட்டும் இல்லை, வேற ட்ராமாட்டிக்கா பண்ற மாதிரி விஷயங்கள் மிஸ் ஆயிடக்கூடாது. இல்லை யதார்த்தமா நடிக்கிற ஒரு படம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்கன்னா நாளைக்கு ஒரு ட்ராமாட்டிக்காவும் ஒரு படம் வரலாம். அந்த இடத்துல அந்த அடைமொழியெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதனால நான் வந்து எனக்கு என்னைக்கு பின்னாடி அடைமொழி போட்டுக்க நான் எப்பவும் விரும்பல. இவ்வளவு நேரம் என்னுடைய பயணத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜூன் 21ஆம் தேதி நான் நடித்த லாந்தர் திரைப்படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்வேதா டாரதி. லாந்தருங்கிற படம் ஜூன் 21 ரிலீஸ் ஆகுது. இது வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். நான் இதில் லீடாக பண்ணியிருக்கேன். விதாத் சார் கூட பேரப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் படம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட், எந்த கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கீங்க? இன்னசென்ட் ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்கேன். விதாத் சாருமே ஒரு காமன் போலீஸ் மேனாக தான் பார்ப்போம். லைக் இன்னசென்ட் கேரக்டரான ஒய்ஃப்க்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். லைக் ஐ எம் ஃபோபிக் டு சம்திங். அந்த ஃபோபிக்ன்றது நான் இப்போ சஸ்பென்ஸ், ஸோ என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஐ எம் ஃபோபிக் டு சம்திங். அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணி என்ன கன்வே ஆகுறது தான் மெசேஜ், நம்ம படத்தோட மெசேஜ். இந்த மூவியோட சான்ஸ் எப்படி வந்துச்சு? ஸ்கிரிப்ட் எப்படி சூஸ் பண்ணீங்க? ஓகே ஃபைன். பிக் தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார், பிஆர்ஓ சார். அவங்க தான் எனக்கு சாஜி சலீம் டைரக்டர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து வேற ஒருத்தவங்க செலக்ட் ஆகியிருந்தாங்க. இந்த கேரக்டர் ஃபிக்ஸேஷன் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு இருந்தது. டியூ டு சம் ரீசன்ஸ்னால அவங்க பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் வந்தது. சார் நரேட் பண்ணாங்க, சாஜி சலீம் சார் நரேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் கேரக்டரைசேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் பூஜா அந்த கேரக்டரை விட ப்ரெக்னென்ட் உமனை தாண்டி வேற ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் எனக்கு நரேட் பண்ணி மாற்றி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டர். இந்த கேரக்டரை சூஸ் பண்ணும் போது எப்படி இருந்துச்சு? எந்த சமயத்துல இது நம்ம பண்ணா கரெக்டா இருக்கும்னு ஒரு மார்க் இருக்குல்ல, மார்க் எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி நான் வந்து குதிரைவால் பண்ணியிருக்கேன், அப்புறம் சில படங்கள் பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி விதாத் சார் ஒரு படத்தை சூஸ் பண்ணுறாருன்னா விதாத் சாரோட கதை சூஸிங் எல்லாருக்குமே தெரியும். த்ரில்லர் ஜானர், அதையும் தாண்டி விதாத் சாரையும் தாண்டி நமக்கு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமுக்கு என்ன ஒரு ஸ்கோப் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கான ஈக்குவல் போர்ஷன்ஸ் வந்து இந்த படத்துலையும் இருந்தது. அதனால எனக்கு என்னோட கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியாது. சொல்ல இன்சிடென்ட் என்ன? ஷூட்டிங் ஃபுல்லாகவே நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ணோம். கோயம்புத்தூரில் நைட் ஷூட் தான். ஏன்னா ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் நம்மளோட படம் லாந்தர். அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு நாளுமே நிறைய கற்றுக்குறோம். ஏன்னா நம்ம லேர்னிங் ப்ராசஸில் இருக்கோம். விதாத் சார் கூட ஒரு காம்பினேஷனில் பண்ணிகிட்ருக்கோம்.
மறக்க முடியாத விஷயம்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப சேலஞ்சிங்கான சேசிங் சீன்ஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அந்த சீன் தான் இந்த படத்தில் எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில ஹீரோயின் வந்து பாம்பே, டெல்லி, கேரளா இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து லாங்குவேஜே புரியாத ஹீரோயினா ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்துல பொறுத்தவரைக்கும் நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்க. எங்கேருந்து நீங்க வந்திருக்கீங்க, அதை பத்தி உங்களை பத்தி ஒரு டீட்டெயிலிங். என்னோட நேம் ஸ்வேதா டாரதி. நான் தமிழ் தான். பேசிக்காக பாம்பே கேரளா அப்படின்னு கொண்டு வர ஹீரோயின்ஸ் மத்தியில் நான் தமிழ் ஹீரோயினாக வந்திருக்கேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாஜி சலீம் சார், எம் சினிமா ஸ்டுடியோ, பத்ரி சார், அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். மற்ற லாங்குவேஜ் ஹீரோயின்ஸை தாண்டி தமிழ்லையும் நிறைய இன்ஸ்பைரிங்கான ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இவ்வளோ வருஷத்துல ஒரு சில படங்கள் நீங்க இது பண்ணிக்காங்க, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல. ஒரு சில டேரக்டர் கிட்ட போனா நம்மளை வந்து ஆடியேஷன் கூட வச்சு பார்க்க மாட்டாங்க, ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாட்டி இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் மாதிரி இருக்கு, ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த கேரக்டருக்கு ஓகேவா இல்லையான்னு அந்த ஃபேஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு மார்க்கா இருக்கும். அதாவது டேலண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இப்போ நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இப்படை வெல்லும் சைல்டு ஆர்டிஸ்டா உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு சிஸ்டரா பண்ணியிருந்தேன், கௌரவ் நாராயணன் சார் டைரக்டரா. அதுக்கப்புறம் நான் ஸ்டடீஸ் மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு போயிட்டேன். கொஞ்சம் கேப் இடைவெளி காலேஜஸ்ல போகும்போது மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெயின் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில படங்கள் வந்தது, லீடா வந்தது. பட் ஆனால் இப்போ எப்படி இருந்தாலும் மார்க்கெட் பார்க்கறது தப்பு கிடையாது. ஏன்னா மார்க்கெட் பார்த்தா தான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு சைடில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது ஆடிஷன் பண்ணி தான் கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களான்னு பார்க்கணும். அதை தாண்டி ரீல்ஸ் நான் பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேம், அதனால நீங்கள் வந்து லீடாக போடுறது அப்படின்றது நியாயமே இல்லாத ஒன்று. அது நான் மாற்றிக்கணும்னு விரும்புகிறேன். அது இல்லாமல் இப்போ நான் வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் நமக்கு ஒரு ஃபேம் இருந்ததுன்னா நம்மளும் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேன். அதனால அதை பார்க்காம டேரக்டர்ஸ்லாம் வந்து ஆடிஷன் பண்ணி அந்த மாதிரியான ஸ்கோப்பிக் உள்ள பர்சனுக்கு அந்த மாதிரியான கதாபாத்திரம் போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா ஹீரோயின்ஸ் அப்கமிங் ஆக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய இண்டிவிஜுவலை வந்து மார்க் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அது எப்படி வந்து மூவில வந்து கிளிக் ஆகும் கேக்குறேன். அது ஆனா ஆக்சுவலி இப்ப அதுதானே நடக்குது. ஒரு சில ரீல்ஸ் பண்றாங்க, ட்ரெண்டிங் ஆகுறாங்க, நெக்ஸ்ட் டைரக்டர்ஸ் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி லைக் அவங்களுக்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. பட் ஆனா எந்த அளவுக்கு அவங்க டைரக்டர் வந்து கதாபாத்திரமா வச்சிருந்த கேரக்டருக்கு எவ்வளவு சூட் ஆவாங்க நமக்கு தெரியாது. ஆனாலுமே அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. எந்த அளவுக்குல அவங்க வந்து அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஆப்ட் ஆகுறாங்கன்றது எனக்கு. ஏன் நம்ம ஊர் ஹீரோயின்ஸ் மட்டும் வந்து அப்படியே வந்து 2-3 மூவி ஆக்ட் பண்ணுவாங்க, 3ஆவது படத்துல அவங்க எங்க இருக்காங்களே தெரியாது. ஸோ இப்போ இந்த சூழல் இருக்கு, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனா அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். 2 படம் எனக்கு போதும்பா, நான் அதுக்கப்புறம் என் லைஃப் பார்த்துட்டு போறேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறது அவங்களோட ஓன் டெசிஷனா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு அதை தாண்டி வேற எந்த பிரச்சனையும் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் பொண்ணா இருந்து நான் தமிழ் சினிமால ஒரு பெரிய ஜேர்னி வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த மாதிரியான கேரக்டர் பண்ணா நம்மளுக்கு ஆப்டா இருக்கும்? எனக்கு ரொம்ப ஆசையான ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர். எனக்கு எல்லா ஜானர்லையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் பர்சனல் ஃபேவரட்டா இந்த பீரியாடிக் ஃபிலிம்ஸ், அப்புறம் இந்த பயோகிராஃபி அண்ட் பீரியாடிக் ஃபிலிம்ஸ் எனக்கு சூட் ஆகும்னு என்னோட பர்சனல் சாய்ஸ். பட் ஏன்னா எல்லா ஜானர்லையும் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. இந்த மூவி வந்து உங்களுடைய கேரியர்ல எப்படிப்பட்ட மூவி இருக்கும்? கண்டிப்பா என்னோட ஜேர்னில அடுத்த ஸ்டெப்பா நான் எடுத்து வைக்கலாம். இதை நம்பி நான் லாந்தர்னு சொல்லி நான் லாந்தர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா 200% இந்த ஃபிலிம்ல நான் கொடுத்துருக்கேன். என்னோட டீமுமே அதுக்கான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் டு தெம். கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போக முடியும். தேங்க்யூ. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விபின். லாந்தர் இரவின் அடையாளம் இதில் நான் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டரைசேஷன் இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி.
அதனால கேரக்டரைசேஷன் வந்து ரிவீல் பண்ண முடியலை. பட் இது வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு உண்டான ஒரு ஒய்ஃபு, அவங்களுக்கு உண்டான லவ் கேரிங் இதுக்கு உண்டான அந்த மூவி தான் இது. இது நடிச்சதுல எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இந்த மூவியை டைரக்டர் உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் பேசியிருப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அந்த கேரக்டருக்கு நம்ம ஓகேவான்னு ஒரு சில மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஓடிச்சா? அது எப்படின்னா சார், இப்போ இது என்னோட வந்து ஃபர்ஸ்ட் மூவி. நான் வந்து 9 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன். பட் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து ஃபர்ஸ்ட் மூவி இது ஒன்று தான். அதனால சார் சொல்லும்போது எனக்கு எந்தெந்த அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணி எதுவும் நடிக்கல. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு டேரக்டருக்கு என்ன ஆசையோ, அவருக்கு என்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்வால்வ் ஆகி அது அவர் சொன்ன மாதிரி நான் அதில் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஹீரோவும் விட்டார் சாரும் இருக்கக்கூடிய காம்போ எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த காம்போ அது மட்டும்தான் சார் ஒரு வார்த்தை. இந்த மூவில வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு காம்போ இல்லை. எனக்கு ஒரு பேர் இருக்காங்க, அவங்க நேம் சஹானா. அவங்களும் நல்ல ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனக்கும் அவங்களுக்கும் வித்தார்த் சாருக்கும் வந்து ஒரு காம்போ இல்லை. அது ஒரு விஷயம். 7 வருஷமா ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இந்த படத்துல ஒரு ஃப்ரேம் எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? ரொம்பவே சந்தோஷம் சார். நான் வந்து இந்த மூவி ஃபீல்டு வந்து நான் வந்த காரணமே எங்கள் அப்பா மட்டும்தான். எங்கள் அப்பா ஆசைக்காக தான் நான் வந்ததே மூவி ஃபீல்டுக்கு. ஸ்டார்டிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அப்பா கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு கண்டிப்பாக அவருக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சில பல ஆடிஷன் போனேன், கிளாஸஸ் போனேன், ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் போய் எல்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதில் போய் வந்தது தான் இது. அதுவும் நான் ஃப்ரேமில் நான் என்னை பார்க்கும்போது அப்பா சந்தோஷப்பட்டது தான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுதான் என்னால் பார்க்க முடிஞ்சது. எந்த சீக்வன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு நீங்கள் மூவி ஒரு சில சீன்ஸ் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, மானிட்டர்லையும் பார்த்துருப்பீங்க. எந்த சீக்வன்ஸ் வந்து ஆத்மார்த்தமாக நான் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்வன்ஸ்? நல்ல இந்த எமோஷனல் சீன்ஸு, லவ் சீன்ஸு, ரொமான்ஸ் சீன்ஸை விட எனக்கு அந்த எமோஷனல் சீன்ஸ், இந்த டயலாக் எக்ஸ்ட்ரா அந்த மினிட்ஸ் கணக்கில் பேசுறது அதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இயக்குனரோட பங்களிப்பு எப்படி இருந்துச்சு? இயக்குனர் எப்படி உங்களை வந்து ஒர்க் அவுட் பண்ணி வேலை பண்ணி? எனக்கு மூவிக்கு ஷூட்டுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் ஆடிஷன் போயிருந்து எல்லாமே செலக்ட் பண்ணாங்க என்ன. கேரக்டர் சொன்னதுக்கு அப்புறமா அவர் என்ன சொன்னாரோ அது மாதிரி தான் நானும் பண்ணேன். அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். அவர் மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு மிஸ்டர் கார்த்திக், மதன் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுவும் அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம, எந்த கஷ்டமும் கொடுக்காம இதை நான் ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்தேன் சார். இப்போ ஸ்ட்ரகிள்ஸ்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நியூ கம்பேருக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும் சார்? ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்தா எல்லாமே கற்றுக்கணும் சார். எல்லாமே கற்றுக்கணும். எல்லா ஆக்டர்னு வந்துட்டா ஆக்டிங் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது. கேமரா ஃபீல்ட்லேயும் இருக்கணும், நமக்கு டைரக்ஷன் ஃபீல்ட்லேயும் இருக்கணும். எல்லா சைடும் அந்த மூவினாவே வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் நம்ம கற்றுக்கணும். டெக்னீஷியன், லைட்டு பிடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயமே நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மள வந்து ஒரு அந்த கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன், சின்ன பலனாவது கிடைக்கும். அந்த பலனில் ஒரு சின்ன பலன் தான் இது. இதுக்கப்புறமும் வர்றது எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட்டு உங்களோட வச்சு தான் எல்லாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஏகப்பட்ட டேக் வாங்கினேன், அப்புறம் வந்து சூப்பராக பண்ணேன், அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கான்? சுவாரஸ்யமான விஷயங்கள்னா வந்துட்டு நிறைய சீன்ஸ் இருந்தது சார். அது வந்துட்டு ரொம்ப டேக் அதிகமாக எடுக்கவும் இல்லை. டேரக்டர் எனக்கு அந்த மாதிரி டைமும் கொடுக்கல, நானும் அவருக்கு அந்த அந்த கேப்பும் விடலை. நான் அவர் சொல்ல எல்லாமே பண்ணது தான். பைக்கில் இருந்து கீழே விழுற சீன்லாம் ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து உண்மையாகவே பண்ணினது. எல்லாருமே பயந்துட்டாங்க அந்த சீனில். அதை நான் நிஜமாகவே பண்ணேன். வேற யாரோ வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவர் அந்த மற்ற டைரக்ஷனோட டீமோட ஹெல்ப்போடு சேர்ந்து அந்த இது வந்து ஒரிஜினாலிட்டியாக பண்ணேன். பைக்கில் வந்து அப்படியே கீழே இருந்து விழுகணும், அந்த மாதிரி சீன்ஸ். ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரி ஒரு ஃப்ளேவராக இருக்கும்? இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் சார். நமக்கு வந்து இந்த கருத்து சொல்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்க மாதிரி ஒரு இது இல்லை மூவி. ஒரு என்டர்டெயின்மெண்டான மூவி, ஒரு த்ரில்லர் மூவி, அவ்வளோதான். வந்தாங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பாக வருவாங்க. அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் மூவி. நார்மலாக த்ரில்லர் மூவியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓ இப்படி கூட இருக்குமா, இப்படி கூட நடந்திருக்குமா அப்படின்னு ஒரே நைட்டில் நடக்கிறனால அந்த மாதிரி இருக்கும் சார். 21 ஜூன் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. நேயர்கள் அனைவரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து இந்த தியேட்டரில் போய் எல்லாரும் திரைப்படத்தை பார்க்கணும். நன்றி. வணக்கம். நான் சாஜி சலீம், இந்த லாந்தர் படத்தினுடைய இயக்குனர். நான் இதுக்கு முன்னாடி விடிமுறை காத்துன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இது என்னுடைய 2வது மூவி.
ஒவ்வொரு இயக்குனருக்கும் வந்து ஒரு நாட் ஒன்று இருக்கும். அந்த நாட் மூலமா தான் ஒரு ஸ்டோரி. ஆமா. ஸோ இதோட நாட் என்ன பேஸ்? இதோட வந்து என்னன்னா, பேசிக்கா ஒரு சிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் அது ரெகுலராக இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து தன்னோட குடும்பமும் கேரி பண்ணி இந்த சிட்டியில் நடக்கிற பிரச்சனையை எப்படி எடுத்துக்கிறாருங்கிறது தான் இதனுடைய நாட்டு. இந்த ஸ்டோரியை வந்து பிளேஸ் பண்ண காரணம் என்ன? முதல் படம் ரிலீஸ் ஆகியிருந்தா எனக்கு 2வது படம் இந்த ஸ்டோரி பக்கம் நான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இதுக்கு மேலே வச்சுருந்தாலுமே ஃபேண்டஸியான ஸ்கிரிப்ட்லாம் நிறைய வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால திரும்பவும் எனக்கு முதல் படம் டைரக்டர் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அமைஞ்சது. அப்போ ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஒரு பட்ஜெட் வந்து கோட் பண்ணுறாங்க. அப்போ என்கிட்ட இருந்த கதைகளில் அந்த பட்ஜெட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி இந்த கதை ஒரு நாள் நைட்டில் நடக்கிற கதை, ஆர்டிஸ்ட் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது இந்த கதையை நான் எடுத்துக்கிட்டேன். சார், நீங்க பேசிக்காவே பட்ஜெட்டை வச்சு ஸ்டோரியை சூஸ் பண்றீங்களா? நான் ஸ்டோரியை வச்சு நீங்க பட்ஜெட் வந்து இவ்வளவு இருந்தா போடும்னு ஒரு மார்க் இருக்குல்ல, ஆமாம். இந்த ஸ்டோரிக்கான பட்ஜெட்டும் இந்த பட்ஜெட்டுக்கான ஸ்டோரி எப்படி ஜட்ஜ் பண்றீங்க? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஃப்ரீடம் இல்லாத ஒரு இதாக இப்போ நியூ கமரா இருக்கனா சார், எனக்கு இங்க ஷூட் இருக்கு இவ்வளவு அந்த ஒரு ஃப்ரீடம்னஸ் இல்லாம இருக்கும்ல? இல்லை, அப்படி இல்லை. இப்போ நான் வந்து சினிமாவில் எனக்கு இது முதல் படமாக இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். நாளைய இயக்குனர் அந்த டீமாக தான் நாங்கள் வந்திருந்தோம். அப்புறம் அதுக்கு பக்கம் எனக்கு முண்டாசுப்பட்டி, அப்புறம் என்னோட நண்பர்கள் படம் இருந்தது, இன்டர்நெட் நாணயம், மரகத நாணயம், அப்புறம் எங்கள் டைரக்டருடைய ராட்சசன், அப்புறம் கட்டா குஸ்தியில் கோடைட்டுன்னு எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் ஒன்று இருந்தது. அப்போது நான் வந்து சினிமா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்டை வச்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது என்றைக்குமே. ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். நாம் போகிற ப்ரொடியூசர் வந்து அவருக்கு அந்த ஹாரர் படம் பிடிக்காதுனால நம்ம ஹாரர் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு போவோம். இன்னொரு ப்ரொடியூசர்கிட்ட போனோம்னாக்கா அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் படம் பிடிக்காது, சென்டிமெண்ட் படம் வேணும் அப்படிம்பாங்க. அதனால் நான் எல்லா ஸ்கிரிப்ட்டுமே கையில் இருந்தால் நல்லதுங்கிறதுனால எல்லாத்துக்கும் லைன் வச்சுருப்பேன் எப்போவுமே. என்கிட்ட எல்லா படத்துக்கான லைனுமே கையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட வரும்போது எனக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு படங்க, எனக்கு முதல் படமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான கதை என்கிட்ட இருந்ததுனால அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி நான் படமாக பண்ணியிருக்கேன். மற்றபடி பட்ஜெட்டுக்காக படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலை. இந்த ஸ்டோரியில இவங்கள சூஸ் பண்ணணும்னு ஒரு மார்க் இருக்குமா? இந்த ஸ்டோரிக்கு யாரெல்லாம் வந்து ஆக்ட் பண்றாங்க? அதுவுமே எப்படின்னா அதுவும் பட்ஜெட்டுக்குள்ளே தான் வந்துச்சு. ஏன்னா ஒரு பட்ஜெட் கிடச்சிருக்கு, அதை வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டுமே கொடுத்துட முடியாதுங்கிறதுல எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படி எல்லாம் சம்பளமாக போயிட்டா நம்ம வந்து ஒரு நல்ல டெக்னிக்கலான ஒரு படமாக அதை எடுக்க முடியாது, ரொம்ப டம்மியாக எடுத்துருவோங்கிற பயத்தில் எனக்கு ஆர்டிஸ்ட்டை நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கலாங்கிறதுனால அதுக்குண்டான ஆர்டிஸ்ட் தான் நான் பார்த்தேன். சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிஸ்ட்டும் அவர் மட்டும் தான் ஃபேமிலியர், மற்றவங்க எல்லாமே நியூ ஃபேஸாக போய்க்கலான்னு தான் ஐடியா பண்ணேன். இப்போ அவர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் விதாஸ் சார் உள்ளே வரும்போதுமே விதாஸ் சார் நான் அதான் சொன்னேன், அவர் அதை பற்றி பிரச்சனை இல்லைன்றார். ஏன்னா அவர் வரும்போது அவருக்கான ஒரு ஹீரோயின் ஒரு பேரன் வரும்போது ஃபேமிலியராக எதிர்பார்ப்பாரோன்னு நினச்சேன். அவர் அதெல்லாம் இல்லை, நீங்கள் உங்கள் கதைக்கு எப்படியோ அப்படி எடுத்துக்குங்கன்ட்டார். அப்படி தான் நான் ஆர்டிஸ்ட் எடுத்தேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆர்டிஸ்ட் எடுத்து நம்ம அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வச்சுருவோம், மற்றபடி வேறு பிரச்சனை இல்லைன்னு தான் நினச்சி அப்படித்தான் எடுத்தேன் ஆர்டிஸ்ட் எல்லாம். அந்த பாட்டு ஷூட்டிங் ஸ்பாட் பிளேசஸ் எங்கெல்லாம் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க சார். இப்போ இந்த கதை வந்து நான் முடிவு பண்ணும்போது ஒரு சிட்டி அப்படிங்கிறது மட்டும் தான் முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ நம்ம சென்னையில எடுக்கலான்னு பார்க்கும்போது சென்னையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குங்கிற ஒரு விஷயத்த ஒரு சுந்தர் சி சார் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இப்போ சென்னையில் எங்காவது ஒரு பக்கம் கேமரா இறக்கி கீழே வச்சாவே உடனடியாக 50,000 ரூபா பறி போயிடும். கவுன்சிலரு, அவங்க ஊர் லோக்கல் தாதா, அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் 50,000 ரூபா போனதுக்கப்புறம் தான் நம்ம கேமராவை ஆன் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் சொன்னார். அது வந்து எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. ஏன்னா நம்ம பட்ஜெட்டில் எடுக்கும்போது இது இப்படி கொடுக்க முடியாதுங்கிறதுனால நான் கோயம்புத்தூர் போய் ஷூட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு லொக்கேஷன், அங்கே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. சமீப காலத்தில் கோயம்புத்தூர் நிறைய படமும் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால நான் லொக்கேஷன் கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே சிட்டிக்குள்ளே தான் எடுத்தோம். நான் நினச்ச மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தது, எந்த பிரச்சனையுமே இல்லை. போலீஸ் சைட்லேருந்து கூட நல்ல சப்போர்ட் கிடைச்சதாங்க. ஹீரோயின் பற்றி சொல்லுங்க, எப்படி சூஸ் பண்ணீங்க ஹீரோயின்? ஹீரோயின் வந்து முதல்ல ஒரு பொண்ணு, வேற ஒரு ஸ்ரீலங்கன் பொண்ணு தான் இருந்தாங்க. அவங்கள தான் நான் ஆடிஷன்லாம் பண்ணி ஓகே பண்ணி வச்சுருந்தேன். அப்போ பார்க்கும்போது என்னன்னா ஸ்ரீலங்கனில் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாருங்கிறதுனால அந்த பொண்ணு போனாங்க. போயிட்டு வர முடியல சார், எனக்கு அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு பூஜைக்கு 2 நாள் முன்னாடி தகவல் சொல்லவும் எனக்கு அந்த 2 நாளுக்குள்ள இன்னொரு ஹீரோயினை அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு டென்ஷன் இருந்தது. அப்போ தான் நம்ம பிஆர்ஓ நிகில் முருகன் சார் வந்து ஒரு பொண்ணோட ஃபோட்டோ காட்டி வேணா நீங்கள் பேசி பாருங்க சலீம் சார்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி அந்த பொண்ணை வர சொன்னால் வரும்போது அந்த பொண்ணு பார்க்கும்போது நான் நினச்ச மாதிரியான ஒரு ஹோம்லி லுக் ரொம்ப நல்லா இருந்தது. பேசும்போது தமிழ் நல்லா பேசுனாங்க. ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான் ஹீரோயின் வந்து ஸ்வேதா உள்ள வந்தாங்க.
இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எப்படிப்பட்ட ஒரு ஃபிளேவரா நீங்க கொண்டு போய் இப்போ வந்து ஒவ்வொரு ஜானருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு காமெடி படம் மட்டுமே பார்க்குற ஆடியன்ஸு, ரொம்ப கமர்ஷியலாக ஆக்ஷன் படமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, லவ் படமாக இருக்கணும், ரொமான்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி என்றைக்குமே ஒரு சஸ்பென்ஸ் படத்துக்கு, ஒரு த்ரில்லருக்கு இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் பேஸ் ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னா, இன்னொரு சப்போர்ட் என்னன்னா, எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியும். இந்த மொழி பிரச்சனையெல்லாம் வராதுங்கிறது ஒன்று. அப்போ நம்ம சின்ன படத்தில் ஒரு பட்ஜெட்டில் பண்ணுற படம் நம்ம ப்ரொடியூசருக்கு ஒரு லாபம் கொடுக்கணும்னா எல்லா பக்கமும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு எல்லா பக்கமே போச்சுன்னா அவர் அதனால் கெயின் பண்ணிட முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னை நம்பி வர ப்ரொடியூசர் வந்து தமிழில் மட்டுமே லாக் ஆகிடக்கூடாது, எல்லா பக்கம் போச்சுன்னா அவர் போட்ட காசு திரும்ப அவரால் எடுத்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த கதை. அந்த ஆடியன்ஸோட மென்டாலிட்டி மாறாரா? நம்மளோட ஆடியன்ஸோட மென்டாலிட்டி இப்படி இருக்கும், அதே ஆந்திராவில் பீப்புள் வந்து வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது எப்படி அது? அதான் சொன்னேன், இது வந்து ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்டாக இருந்தால் நீங்கள் சொன்னது கண்டிப்பாக மாறும். ஏன்னா பண்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படின்னா இங்கே நம்ம தமிழ் கல்ச்சருக்கும் தெலுங்கு ஆடியன்ஸ் கல்ச்சருக்கும் மும்பை ஆடியன்ஸ் கல்ச்சரும் இப்படி வித்தியாசம் வரும். இது வந்து ஒரு சிட்டியில் நடக்கிற கிரைம் த்ரில்லருங்கும் போது இது பேசிக் எல்லாமே ஒன்று தான். ஏன்னா நிறைய நம்ம படம் பார்த்துருக்குறோம். இப்போ அந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம் நீங்கள் எந்த மொழியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் கூட மொழியே தெரியலனாலும் அந்த படத்தை புரிஞ்சுக்க முடியும். அது வந்து இதுக்கு ஒரு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை வந்து நீங்கள் மொழி மாற்றம் செய்யாமல் நீங்கள் ஹிந்தியில் விட்டீங்கன்னா கூட கதையினுடைய அந்த எல்லாமே வந்து ஆடியன்ஸுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அது வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி கதையை எடுத்து. இத்தனை வருஷம் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. ஸோ உண்மையே சொல்ல போகணுமானா இப்போ உள்ள இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரி வந்து நான் பிஸ்னஸாக வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனைனா, கதை எவ்வளோதான் நல்ல கதை எடுத்தாலும் அவங்க முதல்ல வந்து ஒரு ஃபெமிலியர் ஹீரோ அப்படிங்கிற அங்கிருந்து தான் பார்க்குறாங்க படத்தை. படம் வந்ததுக்கப்புறம் நல்ல படம் அப்படிங்கிற தீர்மானிக்கிறதுல வேற ஒன்று. அந்த படத்தை வந்து வேற ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் எடுத்தாங்கன்னா நார்மலாக செகண்ட் தேர்ட் கேட்டகரியில் இருக்கிற ஹீரோஸ் நடித்தா கூட அந்த படம் தப்பிச்சிடும். ஆனால் ஒரு ரிலீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு நல்ல படம் எடுத்தாலும் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி சொணக்கமாக தெரியுது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நம்ம ஆரோக்கியமான நிறைய படமெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து பேக்ட்ராப்பாக இருக்க வேண்டியது ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் பார்த்து ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகிற ஒரு 5-6 படத்தில் ஒரு 2 படம் கம்பல்சரி சின்ன படம்னு எடுத்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன படம்னு நீங்க பேசுறீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்டே பூஜைக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து நார்மல் மூவி தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ எப்படி இது மக்கள்கிட்ட போய் சேரும்? கொஞ்சம் பிரம்மாண்டமான ஆர்டிஸ்ட், பிரம்மாண்டமான ஸ்டார் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரி இருக்குன்னு இப்போ சமீப காலங்களால ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நார்மலான ஒரு மூவியா கூட மக்கள் வந்து தியேட்டர்ல வந்து ஷோ போடவே வந்து பேக் அடிக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டா, சார் ஒரு படத்துக்கு 5 பேர் வராங்க சார், 8 பேர் வராங்க சார், ஷோ கேன்சல் ஆகுது சார் சொல்றாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, நான் சொல்றது என்னன்னா, இப்போ தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் இவ்வளோ தூரம் நமக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது. இப்போ கேரளாவில் மலையாள படங்கள் எடுத்துக்கோங்க. மலையாள படத்தில் ஸ்டார் வேல்யூ இருக்கிற ஹீரோ போக அங்கே வந்து ஒரு 4 படம் வாரத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் 2 படம் 3 படம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் சேர்ந்து நடிக்கிற படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது. அதையும் ஆடியன்ஸ் வந்து பார்த்து கொண்டாடுறாங்க. இப்போ சமீப காலத்தில் ஒரு 5-6 படம் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்தா ஸ்டார் வேணும், மம்முட்டி இது ஒரு படம், மோகன்லால் ஒரு படம் தான் இருக்கும். மற்ற 3 படம் எடுத்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன காமெடி ஆர்டிஸ்ட்டு, கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க. நான் சொல்றதுன்னா, அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் இது மாறுமே வழியா, வேற வெறும் ஹீரோ மட்டும்தான் நடிச்ச படம்னா இப்போ விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் அந்த மாதிரி அவங்க வருஷத்துக்கு 5 படம் நடிக்கணும். அது அவங்களால சாத்தியமே இல்லை. அவங்க ஒரு படம் தான் நடிக்க முடியும். அப்போ அந்த 2 படம் ஒரு வருஷத்துக்கு வந்தா போதுமா? அப்போ என்னன்னா, சின்ன ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உண்மையிலே இப்போ சொல்றாங்க ஒரு 200 படத்துக்கு மேலே ரெடியாகி பிஸ்னஸ் ஆகாமல் இருக்குன்னு. அதுல எப்படியாவது ரிலீஸ் பண்ணி எடுத்தாங்கன்னாவே அந்த 200 படத்தில் ஒரு 50 படம் ஹிட் ஆனா கூட இந்த இண்டஸ்ட்ரியோட இந்த நிலைமை கண்டிப்பா மாறும். அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் தப்புன்னு நீங்க ப்ளேம் பண்றீங்களா? தப்புன்னு சொல்றதை விட இதை வந்து அவங்க ஒரு ஆலோசனையா எடுத்துக்கலாம் தான். அவங்கள தப்புன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. ஆனா நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல. இப்போ 4 படம் வருது, ஆனா சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கும் தெரியும் இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு 1000 தியேட்டர் இருக்குது. ஒரு பெரிய படத்துக்கு அவங்க வந்து ஒரு 300 தியேட்டர் கொடுக்கட்டும். சின்ன படம்னு ஒரு 2 படத்தை விட்டு அவங்களுக்கு ஒரு 75 தியேட்டர் 100 தியேட்டர்னு ஷோஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு முதல்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனா போக போக அது பழகிருச்சுன்னா எல்லா படமும் வெளியே வந்துருமில்ல. இது யாரையும் வந்து குற்றம் சொல்றதுக்காக சொல்றது இல்லை.
நம்ம பார்க்குற ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். ஏன்னா எல்லாத்தினாலையுமே பெரிய படம் எடுத்துட முடியாது. புது புது டைரக்டர்கள் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கிற பட்ஜெட்டு 2 கோடி ரூபா அந்த மாதிரி பட்ஜெட் தான் கிடைக்கும். முதல்ல யாருமே அவ்வளோதான் கொடுக்குறாங்க. அதுக்காக அவர் புது டைரக்டர் எப்போ வந்து ஃபெமிலி டைரக்டராக மாற முடியும்? அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பேமெண்ட். ஒரு பிஎன்சி ஆர்டிஸ்ட்னு இருப்பாங்க, ஆமா. அவங்க ஹியூஜ் அமௌண்ட் கேட்கறதா அரசல் புரசலா இருக்கு. இப்போ இப்போ ஹீரோவை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர் கால் ஷீட்னா வந்து ஒரு நாள் கால் ஷீட்டுக்கே வந்து ஹியூஜ் அமௌண்ட் கேட்கறாங்க. ஆமா. யாரை வச்சு அதை வந்து மார்க் பண்ண எங்களுக்கு தெரியல. நான் நாடகமும் இப்போ சமீபத்துல பேசப்பட்டது உண்மையா? உங்களோட இந்த படத்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்? இல்லை, எனக்கு வந்து நான் இப்போ 2 படம் பண்ணினேன். ஆனால் டைரக்டரோட அங்கீகாரங்கிறது தியேட்டரில் படம் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு டைரக்டராக வந்து அங்கீகரிக்கப்படுவேன். அதனால நான் சொல்கிறது என்ன, இந்த 2 படத்துலையுமே எனக்கு அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தவங்க யாருமே எனக்கு சம்பளத்தில் பிரச்சனையே வரல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் அதிகபட்சமாகவே ஒரு 10,000 ரூபா அந்த மாதிரி தான் சம்பளம் வாங்குறாங்க. அது நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு படத்தில் 5லேருந்து 7 நாள் 8 நாள் நடிப்பாங்க. ஒரு 80,000 ரூபா அல்லது 1,00,000 ரூபா கொடுக்குறதுனால ஒரு படத்துக்கு பாதிப்பே வராது. ஆனால் ஒரு ஹீரோக்கு வந்து நம்ம வந்து 3 கோடி 2 கோடி 5 கோடி சம்பளம் கொடுக்கும்போது அது பாதிப்பு வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்கேற்ற பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் இதே நீங்கள் வந்து செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகரி இருக்கிற ஹீரோ படத்தையுமே நீங்கள் அங்கீகரித்து தேட்டருக்கு கொண்டாந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிலைமை மாறும். ஹீரோக்கும் பெரிய அமௌண்ட் போகாது, படத்தினுடைய டெக்னிக்கல் இதுக்கு அவங்க யூஸ் பண்ண முடியும் டைரக்டர்ஸ். ஓடிடி அப்படி சார் இருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த படத்தை ஓடிடியில் வரக்கூடிய பிளான்ஸ் ஏதாவது இருக்கா? ஓடிடி பிஸ்னஸ் எப்படி இருக்கு? ஓடிடி வந்து இப்போ இந்த கொரோனாவுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஓடிடி வந்து நல்லா இருந்தது. இப்போ கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா ஓடிடி டைரெக்டாக வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ப்ரொடியூசர் சைட்லேருந்து. என்னன்னா நீங்கள் தியேட்டருக்கு கொண்டு போங்க, அங்கே கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் பொறுத்து நம்ம பேசிக்கலாங்கிற மாதிரி அனுப்பிடுறாங்க. முன்னாடி என்னன்னா ஓடிடி ஒரு பிஸ்னஸாகவே இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடிடியும் விற்றுரும், அதில் ஒரு அமௌண்ட் ப்ரொடியூசர் கிடைக்கும்போது கொஞ்சம் தைரியமாக இருந்தார் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு வந்தால் தான் ஓடிடிங்கிற மாதிரி ஆகும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த 200 படம் தேங்கி நிற்கிதுன்னு சொல்லும்போது அவங்களால அந்த ஓடிடியில் கூட காசு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு அமௌண்ட் வந்தால் தான் அவங்க ஒன்று அந்த படத்துல இருந்தால் தப்பிச்சிருவாங்க, இல்லை அடுத்தது தைரியமாக இன்னொரு படம் எடுப்பாங்க. அது வந்து இப்போ அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுவுமே டீட்டெயிலாக ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் உட்காந்து அது பேசி சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தா மட்டும்தான் வந்து மக்கள் பாக்குறாங்கன்னு ஒரு சோர்ஸ் இருக்கா? இப்போ இருக்கா இண்டஸ்ட்ரியில? இருக்கு. ஒரே பிரச்சனை தான் என்னன்னா, இப்போ வந்து நம்ம சொல்றோம் இப்போ சரவண பவனில் சாப்பிட்டா ஒரு தோசை 70 ரூபா, நீங்க கையேந்து பவனில் போய் சாப்பிட்டாலும் அதே 70 ரூபானா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சரவண பவனில் போய் சாப்பிடுவாங்க. ஆனா இப்போ நம்ம என்னன்னா கையேந்தி பவனில் போய் சாப்பிட்டா நமக்கு 20 ரூபாய்க்கு தோசை கிடைக்கும், சரவண பவனில் போய் சாப்பிட்டா 70 ரூபா. ஆனால் தியேட்டருக்கு நீங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கும் 120 ரூபா தான் டிக்கெட்டு, இந்த சின்ன ஆர்டிஸ்ட் படத்துக்கும் 120 ரூபா தான் டிக்கெட்டுங்கும் போது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது எதுக்கு இது அது ஓடிடியில் வரும்போதோ அல்லது இந்த மாதிரி திருட்டுத்தனமாக சேனலில் வரும்போதோ பார்த்துக்கலாம், பெரிய ஆர்டிஸ்ட் மட்டும் காசு கொடுத்து பார்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாங்க. நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு ஒரு ரேட்டும் சின்ன ஆர்டிஸ்ட் படத்துக்கு இன்னொரு ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த நிலைமை கூட மாறும். தியேட்டருக்கு ஆடியன்ஸ் ஈஸியாக வர வைக்க முடியும். என்னுடைய பேர் சாஜி சலீம். நான் இதுக்கு முன்னாடி வந்து முண்டாசுப்பட்டி, ராட்சசன் படங்கள், கட்டா குஸ்தி போன்ற படங்களில் ஒரு இணை இயக்குனராக பணியாற்றி இருக்கிறேன். இப்போது எம் சினிமா ப்ரொடக்ஷன் சார்பாக இந்த லாந்தர் மூவி எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு நல்ல படமாக நான் எடுத்திருக்கேன். இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னா கூட இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியண்டான ஒரு படமாக தான் இருக்கும். ரசிகர்கள் வந்து தியேட்டரில் படத்தை பார்த்து அந்த படத்தை ஒரு நல்லபடியாக ஓட வச்சிங்கன்னா இன்னும் நிறைய இயக்குனர்கள், நிறைய நடிகர்கள் நல்லபடியாக வருவாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. அதனால் உங்களை எல்லாத்தையுமே தியேட்டரில் வந்து படம் பார்க்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.